ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் போய்ட்ரியில் ஒரு டைப்பான லிமரிக் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ லிமரிக் அப்படின்றதோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். லிமரிக் இஸ் அ ஷார்ட் ஹியூமரஸ் போம் ஆஃப் 5 லைன் with a fixed AABBA rhyme scheme. It usually has a light, funny or nonsensical theme. அதாவது காய்ஸ், இந்த லிமரிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லைன், ஒரு 5 லைன்ஸில் ஒரு கவிதை, 5 வரிகளில் ஒரு நகைச்சுவை அல்லது ஒரு அர்த்தமற்ற, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து, ஒரு சுவாரஸ்யமாக ஒரு 2ஆம் வரியிலும் அதோட 5வது வரியிலும் ஒரே ஓசையில் முடிகிறது தான் இந்த லிமரிக். வந்து ஒரு அர்த்தமற்ற ஒன்று. இதோட தமிழ் மீனிங் நம்ம படிச்சுட்டு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வாங்க. லிமரிக் என்பது 5 வரிகளை கொண்ட நகைச்சுவை அல்லது அர்த்தமில்லாத சுவையான கருத்துடன் எழுதப்படும் ஒரு சிறிய கவிதை ஆகும். இதில் ஏஏபிபிஏ என்ற ஒற்றுமை சத்த ரைம் அமைப்பு இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு நகைச்சுவைக்காகவே எழுதப்பட்ட 5 வரி கவிதை தான் இது. ஓகேங்களா? இதோட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். எட்வர்ட் லீர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, லிமரிக் போயம் எழுதியிருக்காரு. அந்த போயமை நம்ம படிச்சு அதோட தமிழ் அர்த்தம் சொல்ல போறோம். லிமரிக்னா அப்படி எப்படி இருக்கணும்னு அப்படின்னு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள், லிமரிக் போயம். There was an old man with a beard who said it's just as a feared. 2 owls and hen, 4 larks and a wren have all built their nest in my beard. இவ்வளோதாங்க. இது வந்து எட்வர்ட் லீர் எழுதியிருக்காரு. இதோட தமிழ் அர்த்தம் பார்த்துடலாம். தாடி வைத்திருந்த முதியவர் ஒருவர் இருந்தார். அவர் நான் பயந்தது போலயே நடந்து விட்டது என்று சொன்னார். அவருடைய தாடிக்குள் 2 ஆந்தைகள், 1 கோழி, 4 லார்க் பறவைகள் மற்றும் 1 ரேன் பறவை அனைத்தும் கூடு கட்டியுள்ளன அப்படின்னு சொல்றாரு. முதியோர் தாடிக்குள்ள இதெல்லாம் கூடு கட்டியிருக்க மாதிரி இதுதாங்க லிமரிக். ஒரு அர்த்தமற்ற ஒரு நகைச்சுவையான